பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களை நிரப்புவதாக. சங்கீதம் 113:9 மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி நான் வீட்டிலே குடியிருக்க பண்ணுவேன். பாருங்க, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் எவ்வளவு மகிமையானதா இருக்கிறது. மலடியை பிள்ளைத்தாட்சியாக்க இல்ல, சந்தோஷமுள்ள பிள்ளைத்தாட்சியாக்கி. நிறைய பேருக்கு பிள்ளை ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும், வீடு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும், தொழில் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும், அவர்கள் உறவுகள் எதிர்பார்ப்பா இருக்கும். ஆனா அந்த பிள்ளையோட இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கரு தங்கியிருக்கு வச்சுக்கல, அவங்க சொல்லுவாங்க அந்த குழந்தை ஹார்ட் பீட் கம்மியா இருக்கு, இப்படி பிரச்சனை அந்த பிரச்சனை. கரு தரித்திருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒரு அற்புதங்களை செய்ய துவங்கினார். அவர் அதை அழகாக செய்வார். கர்த்தர் சிறந்ததை செய்வார், சிறப்பானது செய்வார். கர்த்தர் நன்மையானது தருவார். தேசம் தன் பலனை கொடு. என்ன அற்புதமான வார்த்தைகள். தேவ மக்களே, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை காண முடியல. ஒருவேளை அது இப்படி இருக்குமோ அப்படி குழம்பு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமான வார்த்தை. சங்கீதம் 113:9 மலடியை சந்தோஷமுள்ள பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவேன். நீங்க ஏசாயா 54:11 பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்பை வேதனைப்படாதவளே கம்பீரித்து பாடு. இப்போ உங்க வாழ்க்கையில இது கிடைக்கல, அதுக்கு அழுகிறதுக்கு பதிலாய், புலம்புறதுக்கு பதிலாய், குறை பேசுவதற்கு பதிலாய் உன்னை என்னை படைத்த இறைவனை துதிக்கவும் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் அவரை புகழவும் கொஞ்சம் மாற்றி பாருங்களேன். புலம்புவதை நிறுத்தி அதுல நல்ல விஷயங்களை நீங்க தேட ஆரம்பித்து. அநேகர் வாழ்வில ஏன் வாழ்க்கை கசந்து ஒரு வெறுப்பாக இருக்குது என்றால், அவர்கள் அதிகமாக புலம்புகிறார்கள், அதிகமாக குறை பேசுகிறார்கள். எப்படி இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி அந்த துன்பத்தில் வெளியே வரலாம் என்ற அறிவு அற்றவராக இருக்கிறவர்களால்தான் வாழ்க்கையை செய்யவில்லை. தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனைப்பட கம்பீரித்து பாடு. அநேக பிள்ளைகளுக்கு நான் ஒரு சொந்தக்காரனை மாற்றுவேன். பிள்ளை ஒரு சிலருக்கு ஒரு அது எதிர்பார்ப்பா இருக்கும், வேலை ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும், அது கணவனோ மனைவியோ இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். ஒருவேளை வாழ்க்கையில அந்த பயம் திகிலோ இருக்கீங்களா, ஒரு நல்ல செய்தி உங்க வாழ்வில் நீங்கள் மகிழ்ந்து பாட ஆரம்பிங்க, சந்தோஷப்பட ஆரம்பிங்க. அதுதான் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி நான் வீட்டிலே குடியிருக்க பண்ணுவேன். எந்த இடத்துல நீங்க அற்பமாய் எண்ணப்பட்டீர்களோ, தள்ளப்பட்டீர்களோ, புறக்கணிக்கப்பட்டீர்கள், அவர்கள் நடுவே தேவனாய் கர்த்தர் உங்களை சிறந்திருப்பே பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சிறந்திருக்க பண்ணுகிறவர், அற்புதங்களை செய்கிறவர், உங்கள் மனாந்தரத்தை மாற்றுகிறவர். தேவ மக்களை தொடர்ந்து சந்தோஷத்தோடு போங்க, எதிர்பார்ப்போடு போங்க. அதுதான் பிலிப்பு சொல்கிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாய். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். அங்க நெகேமியா அங்க 8:10 சொல்கிறது, ஆமென், மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலனாய் இருக்குது. ஏசாயாவில் வாசிக்கும் போது அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமது பலனாய் இருக்குது. அப்போ கர்த்தருக்குள்ளே நீங்கள் பலனாய் அன்பாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த தேவனுடைய வாகத்தை நீங்க பிடித்து கொண்டு தோத்திரம் பண்ணிக்கிட்டு நன்றி செலுத்துகிறீர்கள். ஆண்டவர் எனக்கு அதின் காலம் நீங்க அழகா செய்வீங்க, சிறப்பா செய்வீங்க. இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில ஒரு வீடு இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, வேலை இல்லை, படிப்பு இல்லை, நான் சோர்ந்து போனேன், நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமா இருப்பேன். ஏற்ற காலத்தில் என் தேவன் செய்வார், ஏற்ற காலத்தில் என் தேவன் உயர்த்துவார் என்று இருப்பினை எண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில் துன்பமும் துயரம் அது வந்த வழி தெரியாமல் ஓடி போகும். இந்த சங்கீதம் 113:9 கர்த்தர் சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக மாற்ற போகிறார். உங்க சந்தோஷத்தை சுமக்க போறீங்க, மகிழ்ச்சியை சுமக்க போறீங்க. இதுவரைக்கும் பேரன் ஒண்ணுமே மலடா இருந்த உங்களை எல்லா உடையவர்களை கர்த்தர் மாற்றுவார். இந்த வேத வாக்கு வாழ்க்கை நிறைவேறும். God bless you. God bless you.